ஸோ காஃபினாலே நம்ம ஒரு எனர்ஜி ட்ரிங்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை சரியான முறையில் நம்ம குடித்தோம் அப்படின்னா சக்கரை, ஃபேட்டி லிவர் மாதிரி நிறைய மெட்டபாலிக் டிசீஸே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காஃபி குடிச்சா நீங்கள் ஃப்ரெஷ் ஆவீங்க. இந்த ஃபாலோவையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டா நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவேன். காஃபியில் இருக்கிற கெஃபீன், குளோரோஜெனிக் ஆசிட், பாலிஃபினால்ஸ், இன்னும் நிறைய காம்பவுண்ட்லாம் சேர்ந்து நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சு ஃபேட்டி லிவர் டிசீஸே ரிவர்ஸ் பண்ணுது. அண்ட் ஹார்ட்ல இருக்கிற ரத்த குழாயிலையும் கொழுப்பு படிய விடாமல் பண்ணுது. அதாவது ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் சக்கரை இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சு சர்க்கரையோட அளவையும் குறைக்குது. அண்ட் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஆன்டி கேன்சராகவும் வேலை பார்க்குது. எப்படின்னா நம்ம லிவர் கேன்சர், குடல் கேன்சர் இதெல்லாம் வர்றதுக்கான சான்ஸை இது குறைக்குது. அண்ட் அல்சைமர், பார்க்கின்சன் சொல்லக்கூடிய ஏஜ் ரிலேட்டட், அதாவது மறதி நோய், நடுக்கம் நோய், இது எல்லாத்தையுமே டிலே பண்ணுது. பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2-3 கப் பிளாக் காஃபியா குடிங்க. மில்க் கூட ஓகே, பட் நோ சுகர். ஏற்கனவே உங்களுக்கு அல்சர் இருக்கு, நெஞ்செரிச்சல் இருக்கு, இதயத்துல துடிப்பு பிரச்சனை இருக்கு, நீங்க கொஞ்சம் பதட்டமான ஆளு, பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா காஃபியை கொஞ்சம் மாடரேட்டா இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பேர் காஃபிலேயே தான் உயிர் வாழ்றாங்க. உங்களுக்கு யாராவது அப்படி தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.